ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்பம் தான். வீட்டிலேயே ஆப்பம் மாவு ரெடி பண்ணி எப்படி சுடுறேன்றத வீடியோவை பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசி ஒரு சுண்டு எடுத்து நல்லா அலசி கழுவிட்டு தண்ணியை வச்சு ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பழைய சோறு, அப்புறம் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அழகாக நல்லா கட்டியாக நம்ம இட்லி மாவுக்கு பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பவுலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையை விட்டு கலந்து விட்டுக்கலாம். கரண்டியை விட்டு கலந்து விட்டோன்னா நமக்கு பிடிக்காது. காலையில் நான் நைட்டு அரைச்சேன், காலையில் தான் சுட போகிறேன். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டு தேங்காய் பாலை ரெடி பண்ணியாச்சு கட்டியாக. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோடா மாவு, கொஞ்சம் உப்பு, நம்ம வச்சு இந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆப்பச்சட்டியை வச்சு நல்லா ஊற்றி எடுத்தால் சூப்பரான ஆப்பம் வரும். எங்கள் வீட்டில் எப்போவுமே முட்டாப்பம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டால் என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே முட்டாப்பம் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊர்க்காரங்கன்றனால எங்களுக்கு முட்டாப்பம் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.